அழகே அழகு சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல தங்கராஜ் பேசினது இது எல்லாத்தையும் நம்ம சுரேஷ் வந்து கேட்டுக்கிறாரு. கேட்டுக்கின உடனே நேரா மதி இருக்கிற ரூமுக்கு கிளம்பி போறாங்க. அப்ப மதி இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. இங்க பாரு, உனக்கு எனக்கும் ஒரே பொருத்தம் தான். உனக்கு எனக்கும் சுத்தமா செட் ஆகாது. அதனால தான் நமக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இங்க பாரு, நான் உன்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன், நீயும் என்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிக்கோ, பெரியவங்களை அனுசரித்து நடந்துக்கோ அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. நான் ஒன்றும் அவங்கள அனுசரித்து நடக்க மாட்டேன்னு சொல்லலையே. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சுக்கோங்கன்னு தானே சொல்கிறேன். அதனால தானே நம்ம வீட்டில் பிரச்சனையே வந்துக்கிட்டு இருக்கு. நீங்களும் காலையில் ஃபோன் பண்ணி என்னை கண்டபடிக்க பேசினதுனால தானே நானும் கோவப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி வந்தேன். ஆனால் நான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். ஆனால் உங்கள் அம்மா அப்பாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வைக்கணும்னு எனக்கு சுத்தமாக எண்ணம் வந்ததே கிடையாது. ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்காம மறுபடியும் கோவத்தை எங்கள் மேலேயும் என் அப்பா மேலே தான் காட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. சரி, நான் செஞ்சதே தப்பாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனால் இனிமேல் இப்படி நடக்கக்கூடாது. அதுக்கு முதல்ல நம்ம 2 பேரும் வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் நமக்குள்ளே வராமல் இருக்கும். சந்தோஷமாக நம்ம லைஃப்பையும் கொண்டு போகலாம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்துதான் மதியம் இருந்துட்டு என்னதான் பொண்டாட்டியாகவே இருந்தாலையோ அவளை விருப்பத்துக்கு ஏற்ப நடக்கவே கூடாது. நீங்கள் ரொம்ப ஹெல்ல மீறி போயிட்டுருக்கீங்க. தயவு செஞ்சு போய் படுங்க போங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. நான் உங்ககிட்ட இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன், அப்போ கூட நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.